வெல்கம் டு டுடேஸ் லன்ச். இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பொரியலை நீங்கள் சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்தோடு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். 2 உருளைக்கிழங்கை ஆஃபாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வைக்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இதற்கு தேவையான பொருட்கள்: கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், வேக வைத்த உருளைக்கிழங்கு, குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. ஒரு வாணலை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு 1/2 ஸ்பூன், கடுகு பொரிய விட்டு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், ரெண்டும் நல்லா செவந்து வரணும். ஒரு 3 பல் பூண்டு உரித்து நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் சொல்ல மறந்துட்டேன், அதையும் சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்தோம்னா நமக்கு உருளைக்கிழங்குல அந்த கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். பூண்டு லைட்டாக வதங்கினோடனே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். அப்போ தான் ஒரு க்ரன்ச்சி ஃபீலிங் இருக்கும். குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கிறதுனால நான் 1/2 தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா அந்த வெங்காயம், மிளகாய்த்தூள், உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். அப்போ நல்லா ஒரு கொதி வரும். நல்லா இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்துடணும். அப்புறம் உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. நான் உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுட்டு ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி குக் பண்ணுங்கள். இந்த உருளைக்கிழங்கை நீங்கள் தோசையோடு சேர்த்து மசால் தோசை மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். தோசை உள்ளே ஸ்டஃப் பண்ணி மசால் தோசை மாதிரி வச்சுக்கலாம். சப்பாத்தியோட குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸில் கூட இதை பேக் பண்ணி கொடுக்கலாம். பானிபூரியில் கூட இதை நம்ம ஸ்டஃப் பண்ணி பானிபூரி யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ 5 மினிட்ஸ் மூடி குக் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வெந்து வந்துடுச்சு. கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.